விதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்திரன். கங்கைதனை தன் கொண்டையில் சூடி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானின் திருவருள் நிலையால் அவன் கொடுத்த ஆற்றலினால் இன்று அவனே ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற ஆதி இறைநூலோடு இருக்கின்ற ஆசானே, உம்மை அகமகிழ்வோடு அதிகாலை ஆனந்தத்தில் கோக்களும் கொஞ்சி விளையாடும் பறவை இனங்களும் எழுந்து அவை அப்பணிதனை செய்ய எத்தனித்து எழுந்து கொண்டிருக்கின்ற வேலைதனில் உம்மை கொங்கு தேயத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கோணி அம்மனாய் வாழ்த்தி அகழ்மகின்றோம். உம் சக்தி யாம் என்று உரைத்து கொங்குதேயமதில் எமக்கு அருகாமையில் சச்சங்கம் நடந்த பொழுதும் எம்மை மறந்து நின்றாயே சித்தா. சீடர்களும் எவரும் கோணியம்மன் வந்திருக்கின்றாள் என்று அகத்தியன் உரைத்த பொழுது கூட ஒரு வார்த்தை அத்தாய் வந்து உரைக்க மாட்டாளா என்று ஒருவரும் கேட்கவில்லையே. கையில் வரம் இருக்கின்றது, அதை வாழை பழத்தை உள்ளுக்குள் நழுவ விட்டு இருப்பது போல் அன்று யாம் வந்து நின்றோம். ஒருவர் கூட அகத்தியன் எவரேனும் அழைத்தால்தான் எம்மை அழைப்பான் என்று அவனும் அமர்ந்து விட்டான். நானும் சிற்றங்கத்தை முழுவதுமாக கண்டு அகமகிழ்ந்து அமர்ந்து விட்டோம். இனிவரும் காலங்களில் நிரந்தர சபையாய் நித்திய சபையாய் பெரும் சபை அது எம் தளத்தில் அமர்ந்திருக்கும் என்ற அருள் ஆசிகளை சித்தா உமக்காகவும் உம் சபை நிலை கொண்டவர்களுக்காகவும் வழங்கி நின்று அந்நிலையின் மூலமாக கொங்குதேயம் முழுவதும் சிவசபையின் உயர்நிலை அது போற்றப்படும். அவற்றை கண்டு ஆங்காங்கு இருக்கின்ற சிறு சிறு மாந்தர்கள் கூட உண்மை சபை, உயர் சபை, ஆதி இறைநூல் என்ற அற்புத ஆயுதம் கொண்ட சபை, அதற்கு நல் ஆசான் வாழை சித்தன், அவனின் அருள் பிரதிகளாக அவன் சீடர்கள் அமர்ந்து ஆசி உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கொங்கு தேயத்திற்கு ஒரு நல் நூலையும் நீர் அருள்நிலையாய் பரிசளித்து நல் அருள் சபையையும் பரிசளித்து அகம் மகிழ்வோடு சபை நடத்தப் போகின்றாய் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம். அந்நிலையை இன்று அகமகிழ்வோடு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவா உம்மை வாழ்த்துகின்றோம். கோணி அம்மனாய் யாம் குதர்க்கமான பல வாதங்களை கேட்டதுண்டு, கண்டதுண்டு. இன்று யாம் ஒன்றை உரைக்கின்றோம், அது உம்முடைய சீடர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சித்தா. அது என்னவென்றால், அவர்கள் எவ்வாறு நாளை சபையை பற்றி எடுத்துரைக்க வேண்டும், சபையினுடைய பண்பு நிலைதனை அவர்கள் எவ்வாறு தம்மை பண்படுத்தி கொண்டு உரைக்க வேண்டும் என்ற நிலையை யாம் இன்று எடுத்துரைக்கின்றோம். அதற்கு முதலில் ஒரு சிறு கதை இதனை உரைக்கின்றோம். ஒரு சமையல் குரு, சமையலுக்கான குரு என்ற ஒருவர் இருந்தார். அவர் சமைப்பதில் வல்லவர், அவருக்கு மிஞ்சி சமைப்பதில் எவரும் இல்லை. அவர் பல வருடங்களாக ஒருவனுக்கு சமையல் நிலைதனை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவனும் முதலில் அவனுக்கு எதற்கு சமைக்க கற்றுக் கொடுக்கின்றார், குருவின் நோக்கம் என்னவென்றால் இவன் சமைக்க கற்றுக்கொண்டு அவனும் பலனடைந்து அதன் மூலமாக பிறருடைய பசிதனை ஆற்றுவது அவனுடைய நோக்கமாக இருக்கும் என்ற நிலைக்காக அவனுக்கு அற்புதமாய் சமையல் நிலைகளில் பல நிலைகளை கற்றுக் கொடுத்தார். அவனிடம் இருக்கின்ற ஒரு நிலை என்பது ஒரு உணவு நிலை. அது கதம்ப சோறு. அவ்வாறு உரைத்தால்தான் உங்கள் மொழிகளில் உங்களுக்கு புரியும் என்பதால் யாம் உரைக்கின்றோம். அந்நிலை ஏதென்றால் பல வகையான காய்கறி வர்க்கங்களை எல்லாம் அரிசியோடு இணைத்து சமைக்கின்ற ஒரு நிலை, அதுவே கதம்பச்சோர் என்று யாம் உங்களுக்கு உரைத்தோம். அந்நிலை அச்சீடனுக்கு அச்சமையல் குரு கற்றுக் கொடுக்கின்றார். பிற்காலத்தில் அவன் ஆசானாக மாறிவிட்டான். உடனே அதுபோன்று இச்சமையல் குரு இன்றும் இருக்கின்றாரே, இவருக்கு இன்றும் கற்றுக் கொடுப்பது தானே வேலை
இவருக்கு சமையல் தெரியும், ஆனால் இன்றும் கற்றுக் கொடுப்பது வேலை. அவர் ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் பெரும் சமையல்கள் வித்வானாக மாறி அவன் இன்று பல நபர்களுக்கு சமையலை கற்றுக் கொடுத்தும் சமைத்து பல நபர்களுடைய பசியையும் ஆற்றிக்கொண்டு இருக்கின்றான். அதே நேரத்தில் இக்குரு சமையல் குரு, பாடமெடுத்த சமையல் குரு மேலும் இரு சீடர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இவர்களுக்கும் சமைக்க கற்றுக் கொடுக்கின்றார். என்ன சமைக்க கற்றுக் கொடுக்கின்றார் என்றால் இங்குதான் இருக்கின்றது. அவனை போல் முழுமையாக கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற நிலைக்காகவும் இவர்கள் மூலமாகவும் பல நபர்களுடைய பசி ஆற வேண்டும் என்ற நிலைக்காக பச்சை அரிசிதனை வெந்நீரில் வேக வைத்து வடிக்கின்ற சாதத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக் கொடுக்கின்றார் மிக குறுகிய காலத்தில். அவ்வாறு செய்கின்றதின் மூலமாக இதில் இரு சீடர்களில் ஆணவம் தலைக்கேறிய சீடன் உண்டு, மற்றொன்றவன் பணிவில் பாதாளத்தில் அமர்கின்றது போல் அமர்கின்றவன் உண்டு. இந்நிலையினால் இவ்விரு சீடர்களுக்கும் ஒரு நாள் வாதம் வந்தது. இவ்விரு சீடர்களும் அச்சமையல் குரு கற்றுக் கொடுத்தானே முதல் சீடனாக ஒருவன், அவன் இன்று குருவாக அமர்ந்திருக்கின்றான், அவனோடு சென்று இணைந்து கொள்ளுங்கள் என்று இச்சமய குரு இவர்களுக்கு வழிகாட்ட இவ்விரு சீடர்களும் அங்கு செல்கின்ற பொழுது அச்சமையல் குருவிற்கு அங்கிருக்கின்ற சீடனாக சமையல் குருவிடமிருந்து தலைமை சமையல் குருவிடமிருந்து கற்றுக் கொடுத்து இன்று ஆசானாக இருக்கின்றவனிடம் புதிதாக செல்கின்ற இரு சமையல் வித்தைகளில் பச்சரிசியை மட்டும் பொங்கத் தெரிந்த இருவர்கள் செல்கின்ற பொழுது இவ்வாணவம் நிறைந்தவனுக்கு எமக்கும் வழிகாட்டியது இவனுக்கு முன்பிருந்த அதே ஆசான்தான், இவனுக்கு அடுத்த அதே ஆசான்தான் என்ற நிலை இவனுக்கு தெரிந்துவிட்டது. தெரிந்த நிலையினால் என்ன ஆயிற்று, அதுபோல் இவன் செய்கின்ற உணவும் பல நபர்களுடைய பசியை ஆற்றும். அங்கு ஒருவன் கதம்ப சோறு செய்கின்றானே, அவனுடைய உணவும் பசியை ஆற்றும். உடனே இவன் என்ன உரைத்து விட்டான், இந்த தலைக்கு ஆணவம் ஏறியவன் அங்கிருக்கின்ற குருவாக பல நபர்களுக்கு அவனும் குருவாக இருந்து பல நபர்களுக்கு சமைக்கும் வித்தையை கற்று கொண்டிருக்கின்றான் என்ற நிலையினால் தாமும் அதுபோல் கற்று நிற்போம் ஒரு நாள் என்ற நிலையினை உள்ளுக்குள் வைத்து கொண்டு நிச்சயம் அது நடக்கும், பணிவு இருக்கின்ற பொழுது நடக்கும் நிச்சயமாக. அந்நிலையினால் அவன் உரைத்து விட்டான், உமக்கு எடுத்த அதே குருதான் எமக்கும் சமையலை எடுத்துரைத்தார், உமக்கு வழிகாட்டியது போலே எமக்கும் வழிகாட்டினார். இதில் என்ன தவறு இருக்கின்றது? உண்மையாக அவனுக்கு எக்குரு வழிகாட்டினாரோ சமையல் குரு, அதே குருதான் இருவருக்கும் வழிகாட்டினார். இருவர்களுக்கும் சீடன், இருவரும் அக்குருவிற்கு சீடன்தான் என்ற நிலை இருக்க, இங்கு என்னவென்றால் ஆணவம் ஏறியவன் தம்மையும் தமக்கு முன்பாக வழி நடத்தப்பட்டு அவன் பெரும் வித்வானாகிவிட்டான் என்ற நிலை இருக்கின்றது. அதனை உணராது இவனுக்கு வெறும் சாதத்தை வெந்நீரில் இட்டு வடிக்கத்தான் செய்ய தெரியும் என்ற நிலையை கூட உணராது, இந்நிலையும் கூட முழுமையாக கற்றுக் கொடுத்தானா என்று கூட இவனுக்கு தெரியாது. என்னையும் உம்மை போல்தான் கற்றுக் கொடுத்தான் என்ற நிலை வருகின்ற பொழுதுதான் இவனுக்கும் அங்கு ஆசானாக இருந்து பலருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற சமையல் குருவிற்கும் ஒரு கடும் போட்டியது வந்து கொண்டிருக்கின்றது. உடனே இங்கு பணிவென்றால் பாதாளத்திற்குள் சென்று விடுவானே ஒருவன், அவன் வந்தான், வந்து நின்றான். எவ்வாறு ஆணவம் ஏறியவிடம் கேட்டான், என்ன உரைக்கின்றீர், எவ்வாறு உமக்கும் அவருக்கும் ஒரே போல் வழி நடத்தினார் என்று உரைக்கின்றீர்? உமக்கு உரைத்ததோ அரிசியை வெந்நீரில் வைத்து வேக வைத்து பலரின் பசியை ஆற்றுவதற்கான முறை, அவருக்கோ கதம்ப சோறுதனை செய்து அதன் மூலமாக பலருக்கு அறுசுவையோடு பசியாற்றும் முறை. இரண்டும் ஒன்றாக எவ்வாறு மாறும் என்று கேட்டு நின்றான். அவன் உரைத்தான், இரண்டுமே சமைக்கத்தானே படுகின்றது என்று. அடே, சமைக்கத்தாண்டா படுகின்றது, ஆனால் அது செய்கின்ற முறையும் அவற்றில் இருக்கின்ற உணவில் இருக்கின்ற அறுசுவையும் மாறி நிற்கின்றதல்லவா? அது அனைத்திற்கும் மேலாக
உம்மால் இதனை மட்டும்தான் செய்ய முடியும். அவனால் இன்று பல குருமார்களாக பலரை வளர்க்கின்ற குருமாராகவும் அவன் மாறியிருக்கின்றான். அவன் வளர்க்கின்றவர்களும் குருமார்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை அது இருக்கின்றது. இந்நிலையை உரைக்காது இவன் இதனை எவ்வாறு உரைத்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்றால், உமக்கு சமையல் கற்றுக் கொடுத்து இன்று உம்மை ஆசானாக வைத்திருக்கின்ற அதே குருவானவர் எமக்கும் சமைக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் உம்போல் சமைக்க கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே எமக்கு குருவாக நீரும் இருந்து அவர் உமக்கு கற்றுக் கொடுத்ததை எமக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று வேண்டி பணிவோடு நின்றிருந்தால் அற்புதமாக இக்கதம்ப சோறுதனையும் இவனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இவனுக்கு முன்பிருந்த ஆசானும் அதனை அகமகிழ்வோடு நீரே இவனுக்கு கற்றுக்கொள்ளும், நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை என்று அவர் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்திருப்பார். முதலில் அனைவருக்கும் பாடம் எடுத்த சமையல் குருவானவர் சமாதானமாக அமர்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்நிலைகள் எங்கு சென்று முட்டட்டும். இறுதியாக இருவரின் மூலமாகவும் பலரினுடைய பசி தீர்ந்தால் போதும் என்ற நிலைதனை விட்டுவிட்டு அப்பணிவு கலந்த சீடனும் அவ்வாணவம் தலைக்கேறிய சீடனும் வாதிட்டு வென்றது பணிவில் இருக்கின்றவன், அதுபோல் அங்கிருக்கின்ற அச்சீடன் இருக்கின்றானே தலைக்கு ஆணவம் ஏறியவன், எம்மையும் உம்மை போல்தான் வழி நாட்டினான், வழி காட்டினான், எமக்கும் அதைதான் கற்றுக் கொடுத்தான் என்ற நிலைதனை அவன் புரிந்து கொள்கின்ற வேளைதனில் அற்புதமாய் அனைத்து கலைகள் கற்று நிற்கின்றதல் போல் அவன் அற்புதமாக அவ்வுணவு கதம்ப சோறுதனையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு அதனையும் பலருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். இப்பணிவு கலந்த நிலை இருக்கின்றவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே, முதலில் ஆசானாக சமையல் கற்றுக் கொடுத்தாரே, அவரிடம் சென்று கதம்ப சோறும் அல்ல, உமக்கு செய்ய வேண்டிய வெந்நீரில் வடிக்கின்ற சாதமும் அல்ல, உமக்கு அற்புதமாய் எம்மிடம் இருக்கின்ற வேறொரு கலைதனை கற்றுக் கொடுக்கின்றோம். அது சமையல். ஆனால் சமையலை விட உயர்வானது. அதுபோல் அது பலரை வழிநடத்தக்கூடியது. அதனை யாம் உமக்கு கற்றுத் தருகின்றோம். அப்பொழுது நான் கற்றுத் தருகின்ற பொழுது யாம் சமையல்காரனாக உமக்கு இருந்து சமையல் குருவாக கற்றுக் கொடுக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக யாம் இன்று போர் பயிற்சிகளையும் வித்தைகளையும் இன்று அவர்களின் மூலமாக நான் இதற்கு முன்பு தேர்ந்தெடுத்த முதல் சீடன் இன்று குருவாக இருந்து சமைப்பதை கற்றுக் கொடுக்கின்றான். அவனுக்கு யாம் சமையல் குரு. அதுபோல் இரண்டாவது இருந்த உங்களை தேர்ந்தெடுத்தோம். அதில் ஒருவனுக்கு யாம் சமையல் குரு. பணிவோடு இருந்த உமக்கு யாம் சமையல் குரு அல்ல, போர் வித்தை குரு என்று உரைத்து தமக்குள் பதித்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பரிமாணத்தை எடுத்து காட்டி அற்புதமாய் ஆற்றலாய் பணிவு கலந்து பாதாளத்தில் இருக்கின்றவாறு அமிழ்ந்து இருக்கின்றவன் எவரோடும் தம்மை ஒப்புக்கொள்ளாது வாதிடுவதை கூட பொறுமையாக வாதிட்டு நிற்கின்ற அச்சீடனுக்கு உயர்நிலை ஆயுதமாக அருள்நிலை ஆயுதமாக பல ஆயுதங்களையும் கையாளக்கூடிய அருள்நிலைகளை எடுத்து கற்றுக் கொடுத்து அன்பாக அவனை வேறு வழிநிலையில் வழிநடத்தி அற்புதமாக என்ன செய்தார் என்றால் நாட்டையே ஆளுகின்ற மன்னனாக மாற்றுகின்ற அளவிற்கு மாற்றி வைத்து விட்டார். ஆனால் முதலில் வழிநடத்தப்பட்டு இன்று குருவாக பலருக்கு சமையல் குருவாக இருக்கின்றவன் இறுதி வரை சமைத்து கொண்டிருந்தான். இடையில் வந்த இருவரில் ஒருவன் அகங்காரம் தலைக்கேறியவன். பின்பு அகங்காரம் அடங்கிய பின்பு அக்கதம்ப சோறு செய்கின்ற ஆசானோடு இணைந்து கதம்பச் சோறையே கற்றுக்கொண்டு அதனை வைத்து பணி செய்தான். ஒருவன் என்று பணிவோடு இவ்வாறு ஒப்பிடுவதே தவறு. வழி வேறு அவர் வழி வேறு என்று எடுத்து காட்டி பணிவோடு இருந்தானோ அவன் முதலில் இருந்த குருவினால் வேறொரு பரிமாணத்தில் கையெடுக்கப்பட்டு அதன் மூலமாக அற்புதமாக இவர்களுக்கே கற்றுக் கொடுக்காத வேறு புது கலையையே கற்றுக் கொடுத்தான். பணிவென்பது ஒருவருக்கு பல வழிகளை திறந்து வைக்கும். அகங்காரம் என்பது இருக்கின்ற வழியையும் அடைத்துவிடும், வேறு எவ்வழியையும் கொடுக்காது. எனவே பணிவோடு இருப்பதே சிறந்தது என்ற நிலைதனையும் யாம் எடுத்துரைத்து இந்நிலையை ஏன் எடுத்துரைக்கின்றோம் என்றால், நாளை சிவசபை இருக்கின்றது. சிவமகா வாழை சித்தன் இருக்கின்றான்.
அவ்வாறு சிவமகா வாழை சித்தன் இருக்கின்ற பொழுது அவனுக்கு சீடர்களாக இன்று ஒவ்வொரு சீடனும் வந்து அமர்கின்றீர். பெரும் அதிசயங்களை கண்டிருக்கின்றீர். சிவம் வந்து பேசுகின்றார், அருமுகன் வந்து பேசுகின்றார், ஆதி நாராயணன் உட்பட பல கணங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து உரையாடி கொண்டிருக்கின்றன. உரைத்து கொண்டு பெரும் ஞானத்தை எல்லாம் உபதேசித்து கொண்டு இருக்கின்றன. அந்நிலைகளை எல்லாம் கண்டுணர்ந்து நாளை சீடர்களாக உங்களுடைய பணி சபையை பற்றி வெளியில் பறைசாற்றுகின்ற நிலை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றீர். ஆனால் பணிவு கலந்த பறைசாற்றல் இருக்க வேண்டும். உள்ளுக்குள் பராக்கிரமசாலிகள் பலர் இருக்கலாம், பல பலமுள்ளவர்கள், புஜபல பலமுள்ளவர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அமைதியான வழிதனில் எவர் ஒருவர் சாந்த நிலைதனில் பறைசாற்றுகின்றாரோ அவருக்கே வெற்றி அற்புதமாய் கிட்டும் என்று உரைக்கின்றோம். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் சிவன் வருகின்றார், இங்கு மட்டும்தான் அகத்தியன் வருகின்றான், இங்கு மட்டும்தான் பல தேவகணங்கள் வந்து உரையாடி கொண்டிருக்கின்றன என்று ஆணவத்தோடு ஒருவனிடம் சென்று நீங்கள் உரைத்தால், அங்கு இருக்கின்றார், ஏன் வித்தைகள் ஏதும் செய்ய முடியவில்லையா, அல்லது இதனை செய்ய முடியவில்லையா, அதனை செய்ய முடியவில்லையா என்றால் நீர் உரைப்பீர், அதற்கான காலமில்லை, இத்தனை நபர்கள் வந்து விட்டார்களாம், இன்னும் அதற்கு காலம் வரவில்லையா என்று யாரிடம் காதில் பூசுற்றுகின்றாய் என்று கேட்பான். எனவே பணிவோடு அங்கு சிவமகா வாழை சித்தன் என்ற வாழும் குரு ஆதிகைலாய சிவசூட்சம நூலை வைத்திருக்கின்றார். அதில் அதனை பெற்ற சீடர்களுக்குள் அதனை கொடுத்து நிற்பார் சீடர்கள். அச்சீடர்களுக்குள் தேவகணங்களும் சித்தகணங்களும் அழைக்கின்ற பொழுது அவற்றின் அனுமதியின் பால் அகத்தியனும் பல்வேறு சித்தமார்களும் அழைத்து வந்து அந்நூலில் அமர்ந்திருக்கின்ற கணங்களோடு அருள்நிலை ஆசிகளை இவ்வு உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்களே தவிர இங்கு மட்டும்தான் இதனை செய்கின்றார்கள் என்று என்றாவது ஆணவத்தோடு உரைத்தீர்கள் என்றார். அவர்களும் உரைப்பார்கள், இதற்கு முன்பு சிவம் இங்கு மட்டும்தானா வந்தார், பிட்டுக்கு மண் சுமக்க செல்லவில்லையா, மார்க்கண்டையனை காக்க செல்லவில்லையா, முருகனவன் அருணகிரியை காக்க செல்லவில்லையா, ஏதோ இங்குதான் அதிசயமாக நடந்தது போல் உரைக்கின்றீர் என்று அவன் வாதிடுவான். எனவே நீங்கள் உரைக்க வேண்டியது, எமக்கு நான் இதுவரை கண்டதில்லை, அருமுகன் பேசியதாக எங்கும் நான் கண்டதில்லை, தற்சமயத்தில் கண்டதில்லை, இன்று யாம் வாழும் குருவாக வாழை சித்தனை நாடியதினால் எமக்கு அவ்வருள் பாக்கியம் கிட்டியது. எனவே நீரும் வந்து நின்றால் அப்பெரும் நிலைதனில் ஒரு பங்கினை நீரும் பெற்றுக்கொள்ளலாம் என்று பணிவோடு உரைக்கின்ற பொழுது அவன் பணிவாக வந்து நிற்பான். ஆனால் இங்கு மட்டும்தான் நடக்கின்றது, எங்களால் தான் முடியும் என்று ஒரு சீடன் ஆணவத்தோடு உரைத்தால் கூட அது தவறென்று யாம் உரைக்கின்றோம். அதனின் நோக்கம் வேண்டுமென்றால் சபையை வளர்ப்பது, சபையை பற்றி எடுத்துரைப்பதாக இருக்கலாம். ஆனால் ஆணவத்தோடு உரைத்தால் அழிவுதான் வரும். எவர் ஒருவர் அடக்கத்தோடு பணிவோடு சிவசபையை பற்றி ஒரு கொடும் பாவிக்கு உரைத்தால் கூட அவன் சபைக்கு வருவதற்கு விதியே இல்லாது கணங்களே அவனை முட்டி மோதி தடுத்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு நற்சீடன் அவனிடம் சென்று பணிவாக உரைப்பானாயின் அகங்கார நிலைதனில் கல்போல் இருப்பவன் பணிபோல் கரைந்து சிவசபையை பணிந்து வந்து நின்று வேண்டி நிற்பான். அவனுக்குள் இருக்கின்ற அகங்காரமும் அழிந்து நிற்கும். ஆனால் அவனிடமெல்லாம் சென்று இங்கு மட்டும்தான் நடக்கின்றது என்று ஆணவத்தோடு உரைத்தால்தான் தவறு என்று உரைக்கின்றோம். என்றும் வார்த்தையிலும் செயலிலும் பணிவு இருக்கின்றவர்கள் பனிமலைகள் உயர்கின்றது போல் அவர்கள் உயர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், அகங்காரம் என்ற கோடை காலம் வருகின்ற பொழுது பனிமலையும் கரைந்திருக்கும் என்ற நிலையினால். எனவே பணிவோடு இருக்கின்றவர்கள் என்றும் உயர்ந்து கொண்டிருப்பீர். பனி நிலைகள் அதிகமாக உயர்ந்துவிட்டால் சிறிதளவு பணிவு இருக்கின்ற பொழுது சிறு கோடை காலத்தில் அது முழுமையாக கரைந்துவிடும். ஆனால் பெரும் மலையை விட மகாமலையாக பணிவு உங்களிடம் இருக்கின்ற பொழுது எத்தனை அகங்காரம் கொண்டவர்கள் வந்து உங்களிடம் ஆதிட்ட பொழுதும் வெற்றி உங்களுக்கே நிச்சயம். சிவசபையை பற்றி நாளை எடுத்துரைக்கின்ற பொழுது பணிவோடு உரைக்க வேண்டும். ஒவ்வொரு உரையும் நீங்களே அதனை கேட்கின்ற பொழுது கண்ணீர் வருகின்ற அளவிற்கு பணிவு உங்களிடமிருந்து வெளிப்பட்டு சிவசபையின் சிவமகா வாழை சித்தனாக இருக்கின்ற வாழும் குருவை பற்றி அற்புதமாக புதிய மாந்தர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாய் அதற்கேற்ற உயர் ஊதியமாய் புண்ணியத்தை விடவும் பெரும் ஊதியங்கள் கிடைக்கும்.
புண்ணியம்தானே இங்கு ஊதியமாக வழங்கப்படுகின்றது, வேறு ஏதும் இல்லையா என்றால், புண்ணியத்தை விட பெரும் ஊதியம் உண்டா? நிச்சயமாக உண்டு. அதனை பெறும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைதனை அனைவருக்கும் அறிவித்து, பணிவோடு இருங்கள், பணிந்திருங்கள், பணிபோல் கரைகின்ற மனதையும் உள்ளுக்குள் கொண்டிருங்கள். அகங்கார நிலைதனில் இருப்பவர்களை கரைக்கக்கூடிய உயர்நிலை சூட்சமத்தை பணிவென்ற நிலையினால் பெற்று அதிகார வர்க்கத்தில் அமர்ந்திருப்பீர். ஆனால் அதிகாரத்தை காட்டாமல் இருப்பதே உண்மையான அதிகாரம் என்று யாம் உரைக்கின்றோம். அந்நிலையின் மூலமாக யாவரும் உயர்நிலை பணிவுகளை கற்று அவ்வழிகளில் நீங்கள் செல்கின்ற பொழுது சிவசபையை எடுத்துரைப்பதில் மட்டுமல்ல, உங்களுடைய இகலோக நிலைகளிலும் என்றும் உயர்நிலை கொண்ட பெருநிலைகள் கிட்டும். ஏனென்றால் இகலோக நிலைதனில் யாம் மட்டும்தான் சமைத்து உண்கின்றோம், எமக்கு மட்டும்தான் இவ்வுணவு தன்னை சமைக்க தெரியும் என்றால், உமக்கு இது சமைக்க தெரிந்தால் உமக்கு ஒருவன் கற்றுக் கொடுத்திருப்பானே, அவன் இல்லை என்றால் உமக்கு தெரியுமா என்று எதிரொரு சமைக்க தெரியாதவன் வாதிட்டால், உமக்கு அச்சமையல் செய்து என்ன பலன், செய்ய தெரிந்தென்ன பலன்? அவன் கேட்டுவிடுவான், உமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உமக்கு அன்னை முதலில் நெருப்பினை பற்ற வைக்கவே கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், இன்று பற்றி எரிகின்ற நெருப்பில் உனக்கு பக்குவமாக சமைக்க தெரியுமா என்று அவன் வினவினால், அகங்காரத்திற்கு அன்றே அழிவு வந்துவிடும். உம்முடைய அனைத்து கலைகளுக்கும் அன்று அழிவுதான். அவையெல்லாம் இருந்தும் பயனற்றது போல் இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் தாம் கற்ற நிலைகளும் தாம் கண்டுகொண்ட நிலைகளும் வைத்து கொண்டு உள்ளுக்குள் பணிவு நிலை இருக்கின்ற பொழுதே உயர்நிலை கொண்ட பெருநிலைகள் அவர்களுக்கு கிட்டும் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசியாக சீடர்கள் நாளை சபையை பற்றி எடுத்துரைக்கின்ற பொழுது, யாம் அங்கு முருகனை பேசுவதை கண்டோம், நீரும் வந்தால் கண்டுகொள்ளலாம் என்ற நிலைதான் இருக்கும். இங்கு மட்டும்தான் முருகன் பேசுகின்றான், நீர் இங்கு மட்டும்தான் வர வேண்டுமென்றால், உயர்நிலை கொண்ட தவயோகிகள் உண்டு, முருகனையும் அழைக்கக்கூடிய தவயோகிகள் உண்டு, சிவயோகிகள் தற்சமயமும் உண்டு. இக்கலியுகத்திலும் மானிடராக பித்தர்களாகவும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், சித்தனாக மிடுக்கிட்டும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு அணிகலன்களை அணிந்து கொண்டு. அவர்களிடம் சென்று யாம் அழைத்தால், இங்கு சிவசபையில் மட்டும்தான் வாழை சித்தன் அழைத்தால் முருகன் வருவான் என்றால், அவன் மறுநொடி முருகன் எங்காவது நூலில்தான் வந்து நிற்கின்றான், அவன் அழைத்தால் உண்மையான உருதொடுத்து வந்து நின்று விடுவான் முருகன் என்ற நிலையை காட்டி விடுவார்கள், உங்கள் அகங்காரத்தை அழிப்பதற்காக. எனவே எப்புத்தில் எப்பாம்பு இருக்கும் என்று எவருக்கும் தெரியாது. பணிவோடு இருந்திருந்தால் ராஜநாகமும் உங்களை கொத்தாது, அது உங்கள் கையில் தவழ்ந்து விளையாடும் என்ற நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களும் பணிவோடு சிவசபையின் நிலைகளை எடுத்துரையுங்கள். அனைத்தும் அற்புதமாக சிவசபையில் உயர்ந்து ஓங்கி நடந்து கொண்டிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு ஆதி இறை நூலில் அற்புதமாய் கோணி அம்மனாய் எம் தளத்திலிருந்து இங்கு வந்து ஆசி உரைக்கின்ற அளவிற்கு ஆற்றலை கொடுத்த சித்தனே, அகமாறு உம்மை வாழ்த்தி நின்று அற்புதமாய் இக்கலியுகத்தில் எங்கும் நடக்காத அதிசயம் என்ற பொழுதும் இன்று உம்மால் எங்கும் நடத்தப்பட போகின்ற அதிசயம் என்று உரைப்பதே உத்தமம் என்பதை யாம் அறிகின்றோம். எங்கும் நடக்காத அதிசயம் என்பதை விட இங்கிருந்து எங்கும் நடத்தப் போகின்ற அதிசயம் இது என்று உரைப்பதின் நோக்கம், அதனுடைய தொனியும் எத்தனை அபரிவித ஆற்றலை கொடுக்கின்றது என்பதை உணர்ந்து, இங்கிருப்பது போல் எங்கும் வியாபிக்கப் போகின்றது சிவசபை என்ற நிலைதனை உரைத்தால் அதில் ஆனந்தம் இருக்கும். இங்கு மட்டும்தான் அனைத்தும் நடக்கும் என்றால் அதில் அழிவுதான் இருக்கும். எனவே பணிவோடு யாவரும் சிவசபையின் பெருமைகளை எடுத்துரையுங்கள். சிவசபையின் உயர்நிலை மாண்பு என்பது யுகமாற்ற நிலை. அதற்கு வித்திட்டது அகத்தியனோடு இணைந்து இன்று அகத்தியனாக மாறி நிற்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற வாழும் குரு. அவ்வாழும் குருவோடு இணைந்து யுகமாற்றம் அதை செய்கின்ற ஒவ்வொரு சீடனும் பணிவோடு இருக்க வேண்டும். பணிவோடு இருக்கின்ற பொழுது இப்பரிகார கலியில் நீங்கள் அக்களியை அளிக்கின்ற அவதாரமாக மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்ந்திருக்கின்றோம். அத்தோடு ஒரு நிலைதனை உரைக்கின்றோம். ஒருவனுக்கு பெருநிலையை கொடுத்து விட்டோம் என்றால் எவ்வாறு யாம் சற்று அதனையோ உரைக்கவா வேண்டாமா என்று யோசிக்கின்றோம். ஏனென்றால் இரு உதாரண நிலைகள் உள்ளுக்குள் வந்து நிற்கின்றன.
எனவே பரமாத்மனாக இருக்கின்ற கிருஷ்ணனை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். கிருஷ்ணனவன் இருந்தான், அவனுக்கு வராத சோதனைகளா, அவன் கற்காத நிலைகளா? அவை யாவற்றையும் வைத்துக்கொண்டு அவன் யுகமாற்ற நிலை, அவனுடைய யுகம். அவ்யுகத்தில் பாண்டவர்களை வெற்றி பெற அவன் வைத்தான். ஏன்? பாண்டவர்களை வைத்து வெற்றி பெற தெரிந்தவனுக்கு நேரடியாக பாண்டவர்களையும் வெற்றி கொள்கின்ற வழி தெரியாதா என்ன? அனைத்தையும் விட்டுவிட்டு நன்மை புறமாக இருக்க வேண்டும். ஏன்? பாண்டவர்கள் செய்யாத தவறா? பாண்டவர்களிடம் தவறு இல்லையா? சூதே பெரும் தவறு, அவ்வாறென்றால் பாண்டவர்களும் தவறிழைத்தவர்கள் தானே. அந்நிலை என்ற நிலையெல்லாம் இருக்க ஸ்ரீகிருஷ்ணன் உயர்நிலை கொண்டு உயர் ஆன்மாவாக அன்று அவதார நிலை கொண்டவனாக இருந்து பணிவோடு அன்று தர்மம் எப்புறமாக இருந்தால் நட்புறமாக அன்று இருக்கின்ற பூலோகம் மாறி இருக்கும் என்பதை உணர்ந்து பாண்டவர்களை போரில் வெல்ல வைத்து பின்பு முடிசூட வைத்து தம் பணிதனை அவன் செய்து கொண்டான். ஆனால் அவனுடைய இறுதி நிலை என்னவாக இருந்தது? அத்தனை புண்ணியத்தை விதைத்தான் என்று உரைக்கப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணனின் இறுதி வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? ஒரு தாயினுடைய சாபத்தை பெற்று தம் குலமே அழிகின்ற நிலைதனையும் பெற்றான். பின்பு எவனை காக்க தம் காலால் ஒரு ரதத்தை அழுத்தி எவன் ஒருவனை காக்க முயற்சித்தானோ அதே காலில்தான் அவனுக்கு மரணமும் வந்து நேர்ந்தது. அதற்கு 1000 நிலைகள் இருக்கலாம், ஆனால் அவன் காலில் அம்புபட்டுதான் அவன் இறந்தான் என்ற நிலை என்பது. அவன் அதற்கு காரணம் வேண்டுமென்றால் முன்பு ராமன் பிறவியில் இருக்கின்ற நிலை இங்கு வந்து தொத்திக் கொள்ளலாம். ஆனால் இங்கு ஸ்ரீ கிருஷ்ணன் காலில்தான் அம்பு பட்டு அவன் உயிர் பிரிய வேண்டும் என்ற நிலை என்பது இருக்கின்றதே. அதற்கு காரணம் அன்று அவன் பார்த்தனை சாரதியாக இருந்து ரதத்தில் தம் காலினை அமிழ்த்தி காப்பாற்றினானே. தலைக்கு வந்த அஸ்திரம் அவன் தலைப்பாகையோடு சென்றதே. அந்நிலைக்கான ஒரு உயிரை காக்க தாம் செய்த நிலை, அந்நிலைக்கு தம் உயிரையே அவன் விலையாக கொடுத்து நின்றான் அல்லவா? அந்நிலை அதுபோல்தான். யுகமாற்ற நிலைக்கு எவர் வேண்டுமானாலும் பணி செய்யலாம். ஒரு சித்தன் முழுமையாக பணி செய்தால் அதன் காட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு சீடர்களுக்கும் அவதாரம் என்ற நிலைதனை கொடுப்பதே சிவசபையின் நோக்கமாக இருக்கின்றது. வாழும் குருவான வாழை சித்தனிடமிருந்து ஆற்றல் பலவாறு பல சீடர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்ற நிலையினால் இதற்கு முன்பு அவதாரங்கள் எல்லாம் தோன்றி அவை அவற்றின் யுக மாற்றங்களை செய்த பின்பு யுக அழிவை செய்த பின்பு அவை அதற்கான கர்ம வினைகளை சுமந்து அவதாரங்கள் எல்லாம் பெரும் துன்பத்தை தான் அடைந்து கொண்டிருந்திருக்கின்றன. சில அவதாரங்களை தவிர்த்து அவதாரங்களுடைய நிலை கூட அதற்கு அவை புண்ணியம் வேறு யுகத்தில் செய்ததாக இருக்கும், அதற்கான காரணம் வேறாக இருக்கும். அதுபோல் இன்று யுகத்தையே மாற்ற வந்த வாழை சித்தனோடு இருக்கின்ற பொழுது யுகத்தையே மாற்ற வேண்டும். பல மாந்தர்களுடைய கர்ம வினையை உள்ளுக்குள் கொண்டிருக்க வேண்டும் என்றால் சித்தனுக்கு எத்தனை ஆற்றல் இருக்க வேண்டும்? அத்தனை கர்ம வினைகளையும் சித்தனால் மட்டுமே தாங்க முடியுமா? எனவே எவரெல்லாம் சித்தனால் திருத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கு சித்தன் என்ற பட்டத்தோடு சிவசூட்சம நூலின் அருள்நிலை ஆற்றல் பெற்றவர்கள் என்ற பெரும் பேரோடு கர்ம வினைகளை சுமக்கின்ற நிலைதனையும், அதுவும் பெருநிலை கர்ம வினை அல்ல, யுகமாற்ற கர்ம வினை. அதனால் இதனை ஒரு மானிடன் சுமக்க இயலாது. எனவே அவனால் பயன்பெற்றீர் அவனுடைய வினையையும் சற்று பகிர்ந்து கொண்டு அமர்ந்து பணி செய்யும். பின்பு உம்போல் பல நூல்களும் பல சீடர்களும் சிவசபையை நாடி வருகின்ற பொழுது வினைகள் கூடத்தான் செய்யும். ஆனால் பின்பு புண்ணியமும் கூடி நிற்கின்ற பொழுது அனைத்து சீடர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட சிற்சில வினைநிலைகள் யாவும் மாற்றி அமைக்கப்பட்டு உயர்நிலை கொண்ட சீடர்களாய் உத்தம நிலை கொண்டவர்களாய் அனைத்து அவதாரங்களும் இதற்கு முன்பு அவற்றின் பணிதனை செய்த பின்பு அவற்றிற்கு துன்பமே நிகழ்ந்தது. ஆனால் வாழை சித்தனோடு எவரெல்லாம் இணைந்து பணி செய்கின்றீர்களோ ஆரம்பத்தில் துன்பம் வரும், ஆனால் இறுதியில் யுகமாற்ற நிலைதனை செய்த அவதாரம் என்ற பெயரையும் நீங்களே பெற்றிருக்கலாம்.
வாழை சித்தன் வாழும் குருவாக அவதார நிலை கொண்ட பொழுதும் நீங்களும் அவனிடம் சென்ற நிலையினால் அவனிடம் கற்ற நிலையினால் அவதாரம் என்ற பெயரையும் பெற்றிருப்பீர். ஆனால் இதற்கு முன்பு வந்த அவதார நிலைகளுக்கான கொடூரமான இறுதி வாழ்வு இவ்வவதார நிலைகளில் இருக்கின்ற உங்களுக்கு வராது. அதனால்தான் இது அற்புதமான கலியுகம், எங்கும் இல்லாத தேவசபை இங்கு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஆனால் இங்கும் இருக்கின்றது, இங்கு போல் எங்கும் இருக்கும், அது இச்சபையினுடைய பிரதிகளாக இருக்கும் என்று உரைத்திருக்கின்றார்கள் என்று பணிவோடு உரைக்கின்ற பொழுது அற்புதம் நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தா அகமார் அதிகாலை வேலைதனை வாழ்த்தியதில் வெகுநேரம் ஆனதென்று யாம் அறிகின்றோம். இருந்தபொழுதும் சீடர்களுக்கு பணிவிதனை கற்றுக் கொடுக்க யாம் முன்வந்து நின்று யாம் இன்று உரைக்கவில்லை என்றால் எவர் என்று உரைந்து அவர்களிடம் அதனை உரைப்பார் என்று எமக்கு அறியவில்லை. எனவே இன்று உரைத்து விட்டோம், பணிவோடு இருங்கள், பாராளுங்கள் என்று யாவருக்கும் உயர்நிலை வாழ்த்துக்களாக சித்தனை வாழ்த்தி அவ்வாழ்த்து நிலை சித்தனிடமிருந்து யாவருக்கும் பகிரப்படும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அமர்கின்றோம். சித்தா நீ வாழி என்று. ஓம் ஹரிஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி. ஓம் பிரபஞ்ச மகா